That DMK, that AIDMK does not exist anymore. ஆனால் அந்த அதிமுக இப்பொழுது இல்லை. It is dead and finished. அந்த அதிமுக இறந்து போனது, அதன் வரலாறு முடிந்து போனது. The new AIDMK is a hollow shell and the BJP wants to use it to enter Tamil Nadu. இப்பொழுது இருக்கின்ற புதிய அதிமுக உள்ளே ஒன்றுமே இல்லாத உள்ளீடற்ற வெற்றுக்கூடு. அதை வைத்துக்கொண்டு பாஜக தமிழகத்திலே புகுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். That is the entire plan. அதுதான் அவர்களுடைய முழுமையான திட்டம். They have compromised the leadership of the AIDMK because of corruption. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மத்தியிலே மலிந்திருக்கின்ற ஊழலின் காரணமாக அவர்கள் டெல்லியிலே இருக்கின்ற பாஜக தலைவர்கள் முன்னால் முழுமையாக சரணடைந்து விட்டார்கள். There are many dedicated AIDMK workers. நாட்டிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட பல்லாயிரக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னும் இருக்கிறார்கள். There might even be leaders in the AIDMK who are dedicated to the idea of the AIDMK. சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட அங்கே தங்களுடைய லட்சியங்களுக்காக மனதிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கலாம். But they do not control the party. ஆனால் அந்த கட்சி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. The people who control the party are fully controlled by Mr. Amit Shah and Mr. Narendra Modi. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக மோடியினுடைய அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. Please look at what has happened recently in Bihar. தற்போது மிக சமீபத்திலே பீகாரில் என்ன நடந்தது என்று பாருங்கள். The chief minister of Bihar has been removed and a BJP man has been placed there. பீகாரிலே முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் நீக்கப்பட்டு அந்த இடத்திலே பாஜகவை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக அமர்த்தியுள்ளார்கள். Why? Because the chief minister of Bihar is compromised. ஏன்? அங்கே இருக்கின்ற முதலமைச்சராக இருந்தவர் அவர்களிடம் சரணடைந்து அவரிடம் சமரசம் செய்து கொண்டார். He did not say a word and he silently went to the Rajya Sabha. அவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாமல் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் பீகார் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தவர். Because his past deeds have allowed the BJP to control him completely. அவருடைய கடந்த கால வாழ்க்கையும் வரலாறும் பாஜகவினுடைய ஆணையை விட்டு மீறுவதற்கான சூழ்நிலையை அவருக்கு தரவில்லை. And that is what they want to do here in Tamil Nadu. அதைத்தான் தமிழ்நாட்டிலும் செய்ய நினைக்கிறார்கள். They want to have a government which they fully control. அவர்கள் தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு அரசை தமிழ்நாட்டிலே கொண்டு வர நினைக்கிறார்கள்.